காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எனும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. கடந்த சில நாட்களாக உலகத்தின் முடிவும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் பாகம் 1 நாம் கற்று வருகிறோம். இன்று முதல் அதனுடைய இரண்டாவது பாகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது தலைப்பு தானியேல் புத்தகத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்தகமாகிய தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சில கால அளவுகள் சொல்லப்பட்டுள்ளது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வுலகை 5 சாம்ராஜ்யங்கள் ஆளும் என்று கூறப்பட்டுள்ளது. தானியேல் தீர்க்கதரிசி தனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி பாபிலோனிய பேரரசன் நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கீழ்கண்டவாறு கூறுகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 35 வரையிலும் படிக்கிறேன். அந்த சிலையின் தரை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ராஜாவுக்கு சொப்பனத்தை சொன்ன தானியேல் அதன் பின் தனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி அர்த்தத்தை பின்வருமாறு கூறுகிறார். ராஜாவே, நீ சொப்பனத்தில் கண்ட பெரிய சிலையின் பொன்னான தலை நீரே என்று தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறுகிறார். வெள்ளியினால் ஆன அந்த சிலையின் மார்பும் புயங்களும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு பின் எழும்பின மேதிய பெர்சிய வல்லரசை குறிக்கும் என்றும், அடுத்து வெண்கலத்தினாலான அதன் வயிறும் தொடைகளும் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கும் என்றும் கூறுகிறார். நேபுகாத் நேச்சார்
கண்ட சிலையில் அடுத்ததாக காணப்பட்ட இரும்பிலான கால்கள் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கும் என்று தானியேல் வெளிப்படுத்துகிறார். இரும்பை போல உறுதியானதாக எழும்பின ரோம பேரரசு சிலையின் இரு கால்களுக்கு ஏற்ப கிழக்கு மேற்கு என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ரோம சாம்ராஜ்யம் பழைய கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த தேசங்களையும் தனக்கு கீழ் கொண்டு வந்தது. இவை யாவும் சரித்திரபூர்வமானது. கடைசி சாம்ராஜ்யம் என்னவென்றால் அந்த இரும்பினால கால்களில் இருந்து கிளம்பின இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதங்களும் 10 விரல்களும் ஆகும். இது ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த நாடுகளிலிருந்து எழும்பும் 10 நாடுகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு ஆட்சியை குறிக்கிறது. இரும்பும் களிமண்ணும் கலந்து இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், பழைய ரோம சாம்ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் வியாபித்திருந்ததோ அங்குள்ள 10 நாடுகள் ஒன்று சேர்வதையே குறிக்கிறது. கடைசி சாம்ராஜ்யம் என்பது வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் வசனங்கள் 10-11 படி 7ஆம் சாம்ராஜ்யம் என்றால் அதற்கு முன்பாக 6 சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த சிலையின் தரையிலிருந்து தொடங்கி மொத்தம் 4 சாம்ராஜ்யங்கள் தானே வருகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். இதற்குரிய விளக்கம் என்னவென்றால், பொன் தலையிலான பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு முன்பு 2 சாம்ராஜ்யங்கள் ஆண்டு முடிந்துவிட்டன. அவை எகிப்து மற்றும் அசீரிய சாம்ராஜ்யங்கள் ஆகும். தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட இன்னொரு தரிசனத்தை தானியேல் 8வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 7 வரையிலும் நாம் வாசிக்கலாம். அங்கு சொல்லப்பட்டுள்ள 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய ராஜ்யத்தையும், ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் பேரரசன் அலெக்சாண்டரையுமே குறிக்கும். அவனே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை வென்று தன் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து வல்லரசாக மாற்றினான். இதை குறித்து 500 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் இதுவரையிலும் நிறைவேறி வந்திருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை உலகத்தில் நடப்பிப்பதற்கு முன்பாக தன்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைய தலைப்பு தானியேல் புத்தகத்தில் அந்தி கிறிஸ்து. தானியேல் தீர்க்க தரிசனம் அந்தி கிறிஸ்து எங்கிருந்து எழும்புவான் என்பதையும் கூறுகிறது. அநேகருக்கு ஒரு கேள்வி, அந்தி கிறிஸ்து யார் என்று. இங்கு நமக்கு பதில் தரப்பட்டுள்ளது. தானியேல் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே அலெக்சாண்டரை குறிக்கும் வெள்ளாட்டுக்கடாவின் ஒற்றை கொம்பு முறிந்து அதன் பின்பு 4 கொம்புகள் முளைத்தன என்று வாசிக்கலாம். அதன்படியே அலெக்சாண்டரின் மறைவுக்கு பின் அவனுடைய விருப்பப்படி அவன் தேசம் 4ஆக பிரிக்கப்பட்டு அவனுடைய 4 படைத்தளபதிகளாகிய லைசிமேக்சஸ், டோலோமி, கசாண்டர், சேலுகாஸ், நிக்கோடா ஆகியோருக்கு கொடுக்கப்பட்டது. அலெக்சாண்டரின் கிரேக்க தேசம் எகிப்து, சீரியா, துருக்கி, கிரீஸ் என்று 4ஆக பிரிக்கப்பட்டு எகிப்து தேசத்தை டோலோமியும், சீரியா தேசத்தை செலுக்காஸ் நிக்கேடரும், துருக்கியை லைசிமேக்கஸும், கிரீக் தேசத்தை கசாண்டரும் ஆளத் தொடங்கினார்கள். தானியேல் 8வது அதிகாரம் வசனம் 9 பார்க்கும் பொழுது, அந்த 4 கொம்புகளில் ஒன்றிலிருந்து சின்னதாக ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் 11ஆம் வசனத்தில் அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டேன், அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது என்று பார்க்கிறோம். இது அந்தி கிறிஸ்துவானவன் அந்த 4 தளபதிகளில் ஒருவன் ஆண்ட தேசத்திலிருந்து எழும்பி தேவனுடைய ஆலயத்தில் அன்றாட பலியை நீக்குவான் என்பதை குறிக்கிறது. சிங்கார தேசம் என்பது எருசலேமை குறிக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் வசனம் 11 படி 7 மலைகளை உடையதான ரோம் தேசத்திலிருந்து அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று வசனம் 100 நாம் பார்த்தோம். சரித்திரம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பின் வந்த ரோம சாம்ராஜ்யமானது கிரேக்க வல்லரசை வென்று கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கீழிருந்த தேசங்களை கைப்பற்றி தனக்கு கீழ் கொண்டு வந்தது. இப்படியாக
கிரேக்க சாம்ராஜ்யம் ரோம வல்லரசில் அங்கமாகிவிட்டது. எனவே ரோம வல்லரசில் அங்கமான கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஒரு நாட்டிலிருந்து அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று வேத தீர்க்க தரிசன வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். பழைய ரோம சாம்ராஜ்யம் எங்கெல்லாம் வியாபித்து இருந்ததோ அதிலிருந்து எழும்புகிற 10 நாடுகளின் கூட்டமைப்பு தான் ஐரோப்பிய பொருளாதார கூட்டமைப்பு, அதாவது EEC, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி என்று அழைக்கப்படும் அமைப்பு. பழைய ரோம சாம்ராஜ்யத்தின் வரைபடத்தை இன்றைய EEC-யின் நாடுகளுடைய வரைபடத்துடன் ஒப்பிட்டால் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை காணலாம். இந்த ஐரோப்பிய பொருளாதார கூட்டமைப்பு பற்றி அடுத்த அதிகாரத்தில் நாளைய தினத்தில் நாம் விரிவாக பார்க்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனங்களே, உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையிலே என்ன நடக்கும் என்பதை கடந்த சில நாட்களாக முதலாவது பாகத்தையும் இன்று முதல் 2வது பாகத்தையும் நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை வேதத்தின் ஆதாரத்தின்படி கற்றுத்தருகிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு வாழ்க்கைக்காக நன்றி. எங்களை இந்த உலகத்திலே படைத்து உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள், ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை நியமித்திருக்கிறீர். உம்மை பற்றி கொண்ட பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறீர், வளர்த்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். உலகத்தை ஆண்டவரே பல தேசங்களிலே பல தலைவர்கள் மத்தியிலே எங்களை ராஜாக்களாக உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தானியேல் புத்தகத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே உங்களுடைய வருகையை குறித்து நாங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, நன்மையின் நாளாக, கிருபையின் நாளாக அறிவிக்கிறோம். கஷ்டத்தோடு இருக்கிற யாராவது இருப்பார்களானால் கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும்படியா ஜெபிக்கிறோம். சுகவீனத்திலே கஷ்டப்படுவாரானால் சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு அழகிய வாழ்க்கையை தொடர்ந்து கற்றுக்கொள்ள கண்டுகொள்ள உதவி செய்யும். எல்லா துதிகர மகிமை உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.